நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த டைனோசர் வீடியோ வெறும் ஆர்ட் தாங்க. தாய்லாந்துல பட்டையா போயிருந்தப்போ பட்டையால ஆர்ட் இன் பேரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஆர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஒரு மால் ஃபுல்லா வெறும் ஆர்ட் தான் இருக்கு. இதை நம்ம வெறும் கண்களை பார்க்கும்போது வெறும் ஆர்ட் மாதிரி தான் தெரியுது. அப்படியே பார்த்தா கூட அவ்வளவு சூப்பரான ஆர்ட், 3D ஆர்ட் மாதிரி தெரியுது. அதுவே நம்ம ஆர்ட் இன் பேரடைஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் அவங்களே டவுன்லோட் பண்ண சொல்றாங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த வழியா கேமரால பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு 3D வீடியோவாவே தெரியுது. அந்த அளவுக்கு அது அவ்வளோ அழகா பண்ணி வச்சிருக்காங்க. சவுண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய பேர் ரசிச்சு இந்த பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படியே உண்மையாவே அந்த தண்ணி கொட்டி அதுக்குள்ள வந்து கிணல்ல போற மாதிரி இருக்கு, வந்து அருவிலிருந்து வர மாதிரி. அது நடுவுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிராஸ் பண்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுவும் கண்டிப்பா கிடையாது. எல்லாமே ஆர்ட் தான். அது ஜாலியா படுத்து உருளாங்க அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு புத்தா சிலை இருந்துச்சு. அந்த புத்தா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. டிராயிங் பிரியர்களுக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும். சாதாரணமே பாக்குறவங்களுக்கு இது ஆர்ட்டா இல்ல என்னது அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஒரு பாழடைஞ்ச இடம் மாதிரி இருந்துச்சுன்னா அது பழசு போல அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அது பழைய இடம் கிடையாது, அது ஆர்ட். இது பாருங்க, கண்ணு திரும்பி பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா இது அப்ளிகேஷன் இல்லாம நம்ம நேரடியா பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்குது. எல்லாம் நீங்க பாக்குற ஒவ்வொரு செவறுகளிலும் ஒவ்வொரு ஆர்ட் இருக்கும். டிஃப்ரெண்டான ஆர்ட் இருக்கும். இது பாருங்க, கத்தி குத்தி வச்ச மாதிரி இருக்கு கதவுல. பட் ஆனா இது எல்லாமே ஆர்ட் தான். அதை பார்க்கும் போது அந்த 3D மாதிரியே தெரியுங்க. இந்த அனிமேஷன் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு வெறும் ஆர்ட்டா தான் தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த கேமராக்குள்ள போகும்போது நமக்கு அந்த மாதிரி தெரியுது. அது வந்து ஒரு உயிர் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பள்ளங்கள் எல்லாமே வந்து ஆர்ட் தான். அந்த அளவுக்கு அது அற்புதமான பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாக ஒரு சில இடத்துல போகும்போது பள்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஆர்ட். அது ஒரு யதார்த்தமாக பார்க்கும்போது அது உண்மையாக பள்ளம் மாதிரி தான் தெரியும் நம்மளுக்கு. ரொம்ப சூப்பரான இடம். கண்டிப்பா நீங்க பேங்காக் வந்தீங்கன்னா பட்டையா போகும்போது இந்த இடத்த மிஸ் பண்ணாம பாருங்க. அட என்னடா நம்ம பட்டையா வந்திருக்கோம், நம்ம மசாஜ் பண்ணோம் போனோம், அது மட்டுமே இல்லாம நிறைய விஷயங்களும் இருக்கு. அப்படியே போயிட்டு ஜாலியா பட்டையா போயிட்டு வாக்கிங் ஸ்ட்ரீட்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரீயா வாங்க. ஒரு 6 o'clock போல வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த அற்புதமான ஒரு காட்சியை நம்ம பார்க்கலாம். எல்லாருமே ரசிக்கிறாங்க, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரலும் சீரியஸா எல்லாருமே ரசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம அப்படியே சுத்திட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணும்போது இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்க மாதிரி இருக்கு. நல்லா ஒரு சூப்பரான ஒரு இடங்க. இது செம்மையா போச்சு. எல்லாமே உங்களுக்கு லைவா தெரியும். அதுதான் ரொம்ப ஆச்சரியமாவும் வந்துச்சு, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நம்ம பார்க்கும்போது எல்லா ஆர்ட்டும் தொட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு. அது என்ன மெட்டீரியல்னு தெரியல, பெயிண்ட்லேயே வந்து வித்தியாசமா இருக்காது. ஒரு மாதிரி லேயர் ஃபார்ம் பண்ண மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது கீழே தரையில கூட பண்ணியிருக்காங்க, மேலே பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் சைடில் பண்ணியிருக்காங்க. எல்லா வால்லையும் வந்து ஒரு ஆர்ட் இருக்கும். அந்த ஆர்ட்டை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம். நம்ம பார்த்துக்கிட்ட இடம் வந்து இந்த பாழடைஞ்ச இடம் மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு பழமையான இடம், பழைய கோயில், பழைய இடம் மாதிரி இருக்கும். ஆனா இதெல்லாமே வந்து ஆர்ட் தான். அப்பா, சும்மா பார்க்கவே என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. பசங்க விளையாடுறதுக்கு உண்டான இடம் இருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சீரியஸா ரொம்ப சூப்பர் இது. அப்புறம் இந்த ஆர்ட்ல வந்து அந்த புத்தர் ஸ்டாச்சு இருக்கும். புத்தர் சிலை கிட்ட போயிட்டு நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ரொம்ப அருமையா பண்ணி வச்சிருந்தாங்க. நடுவில் தண்ணி இருக்கும், அது நடுவில் பாறையா இருக்க மாதிரி. அதுக்குள்ள போயிட்டு நம்ம சாமி வந்து கும்பிடுற மாதிரி இருக்கும். அது எப்படி கும்பிடுறது தெரியாம
நேரா வந்து அந்த 3வது அந்த படியில நின்று அந்த சாமி வணங்குற மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும். நாங்க என்ன பண்ணோம் தெரியாம சாமிக்கு பின்னாடி போற மாதிரி போயிட்டோங்க. அது போன பிறகு அந்த ஆப்ல வந்து அது வந்து நம்ம மறைஞ்சிடற மாதிரி காட்டுது அது. அந்த ஆர்ட் அண்ட் பேரடைஸ்குள்ள போன உடனே நம்ம எல்லா ஆர்ட்டும் ஏதோ இப்பதான் செஞ்ச மாதிரி இன்னைக்கு தான் பண்ண மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஆர்ட் பண்ண மாதிரி ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு, புதுசா இருக்க மாதிரி இருக்கு. நான் நினைக்கிறேன் அது பழைசா புதுசான்னு எனக்கே தெரியல அது. ஏன்னா அது ஒரு ரினிவேட் பண்ணிவிட்டே இருப்பாங்களா அப்படின்னு புரியல அது. அப்படியே சுத்தமா இருக்கு பார்க்கவே. அவ்வளவு சுத்தமா எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு சுத்தமா தெரியல எனக்கு. எப்படி சூப்பரா இருக்குல்ல நான் சொன்னது? சுத்தம் சுத்தம் வேற லெவல்ல. அந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நானும் என் நண்பரும் போயிட்டு ஃபுல்லா அதுல போட்டோ எடுத்து வச்சு தள்ளிட்டோம். எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. நம்ம மட்டும் கிடையாது, வெளியூர்ல இருந்து வர எல்லா ஆளுங்களும் இது வந்து ரொம்ப ரசிச்சு தான் பாக்குறாங்க. நீங்க தாய்லாந்து ட்ரிப் போகும்போது பேங்கையா பட்டையா போகும்போது நான் எதுக்கு இதை போகணும் அப்படின்னு சொல்லி மட்டும் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. இதுக்கு பதில் நம்ம வெளியே போகலாம் சுத்தலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு 1 hour அந்த பேக்கேஜ் வேஸ்ட் பண்ணாம இந்த இடத்துக்கு ஆர்ட் அண்ட் பேரடைஸுக்கு ஒரு 1 hour வந்து போங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். நீங்க குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னாலும் போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க அங்க கண்டிப்பா.